பெண்கள் தின கருத்தரங்கு, பெண்கள் தினம் குறிப்பிட்டு ஒவ்வொரு வருடங்களும் முக்கியமான ஆளுமைகளை, குறிப்பாக பெண்ணியம் சார்ந்து பெண் சூழலில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்துக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆளுகைகளை வந்து நாம் அழைச்சி அவங்களுக்கு கருத்தரங்கு ரிப்போர்ட் செஞ்சுட்டே வந்துருக்கு. இது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பெண்கள் முன்னெடுத்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வாச்சாத்தி என்னும் ஊரில் நிகழ்த்தப்பட்ட மனித உரிமைக்கு மீறலுக்கு எதிரான, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கு எதிரான ஒரு போராட்ட வடிவமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, நம்ம வந்து கடந்து செல்ல முடியாத அளவுக்காக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஜனங்களோட முகத்தில் தெரிகிற இந்த சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நிச்சயமாக மகளிர் தினத்துக்கு இதைவிட பொருத்தமான ஒரு படத்தை வந்து உலகால காட்டியிருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளில் செங்கொடி இயக்கம் தலையிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக காம்ரேட் டாக்கீஸ் தோழர்கள் மிக நேர்த்தியாக அந்த ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இன்னும் தெரியாத பல பேருக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் வந்து பெருசாக இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி திரைப்படங்களை பார்த்தே இது வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷுவல்லையும், இன்றைக்கி இருக்கக்கூடிய மியூசிக்கை வச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் இதை பண்ணது. வாச்சாத்தி பேடராகட்டும், ஃபுகுஷிமா பேடராகட்டும், ரெண்டுமே வந்து மேன்மேட் டிசாஸ்டர் தான். எஸ்பெஷலி மேன்மேட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கான காரணம் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறையை தான் நாம் பார்க்க முடியும்.